இந்த அரசு கருணையோடு கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து மாணவர்களிடம் எங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று இருக்கின்றோம். நாங்கள் யாருக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த மாணவர் சமுதாயத்திற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்காமலே அதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் தெருவிற்கு வந்துவிட்டது. இதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நாங்களும் ஏறத்தாழ பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய அனைத்து தகுதிகளையும் பெற்று பணிபுரிந்து வருகின்றோம். எங்களுக்கு இணையானவர்களுக்கு, எங்களோடு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேல் அதிகமான அந்த ஊதியம் கிடைக்கின்றது. ஆனால் நாங்கள் 25,000 ரூபாய் மட்டுமே இன்று வரை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். இறுதியாக சட்டமன்றத்தை நோக்கி எங்களுடைய அந்த அணிவகுப்பு இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ பேராசிரியர்களாக தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து கொண்டு வருகின்றோம். ஏறத்தாழ 7,000 கௌரவ பேராசிரியர்கள் தற்பொழுது வரை பணியாற்றி கொண்டு வருகின்றோம். எங்களுக்கான அந்த அடிப்படை ஊதியம் என்பது தற்போது 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 164 அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ பேராசிரியர்கள் தொடர்ந்து வாயில் முழக்க போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை தமிழக அரசுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். தமிழக முதல்வரை ஏறத்தாழ இந்த கடந்த 4 ஆண்டுகளில் 5 முறை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக பதிவு செய்திருக்கின்றோம். இதுவரை அரசும் அதிகாரிகளும் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதிலும் உள்ள கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய கௌரவ பேராசிரியர்களை இந்த அரசு கருணையோடு கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து மாணவர்களிடம் எங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று இருக்கின்றோம். ஏனெனில் வரக்கூடிய அந்த இளைய சமூகம் இந்த சமூகத்திற்கு மாபெரும் ஒரு தாக்கத்தினையும் மாற்றத்தினையும் உருவாக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துச் செல்லலாம் என்று இருக்கின்றோம். இதுவரை ஆட்சியாளர்களிடமும் அதிகாரிகளிடமும் பல உரிமைகளுக்கான கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்த பொழுது கூட வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம், நசுக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கு கொத்தடிமை முறை இல்லை என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த இடத்திலேயே கொத்தடிமை முறை இங்கே மேலோங்கி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த சூழலில் எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் கூட அரசு அலட்சியம் காட்டி கொண்டிருக்கின்றது. இது குறித்து பலமுறை நாங்கள் ஆட்சியாளர்களிடமும் அதிகாரிகளிடமும் முறையிட்ட பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் எங்களை கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து நாளை முதல் தொடர்ந்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து பணிப்புறக்கணிப்பு மற்றும் இதர அந்த போராட்டங்களில் ஈடுபடலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று வெற்றி பெற செய்யுமாறு தங்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல முறை நாங்கள் அமைச்சரையும் அதிகாரிகளையும் சந்தித்திருக்கின்றோம். தற்பொழுது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக நீதிமன்றம் சட்டக்கல்லூரிக்கு இணையாக ஊதியம் வழங்க, அரசு கல்லூரியிலும் இருப்பவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவையும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்திய அடிப்படையில் ஊதியம் வழங்க சொல்லியும் 2 விதமான அந்த தீர்ப்புகளை கொடுத்திருந்தார்கள். அந்த 2 தீர்ப்பில் ஒரு தீர்ப்பை நிராகரித்து விட்டார்கள். மற்றொரு தீர்ப்பிற்கு மேல்முறையீடு செல்லலாம் என்பதற்கு ஒரு 5,000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பதற்கு கூட மனமில்லாமல் நிதித்துறைக்கு சென்ற கோப்பினை திரும்ப பெற்று மேல்முறையீடு செய்யலாம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இங்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நாங்களும் ஏறத்தாழ பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய அனைத்து தகுதிகளையும் பெற்று பணிபுரிந்து வருகின்றோம். எங்களுக்கு இணையானவர்களுக்கு, எங்களோடு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேல் அதிகமான அந்த ஊதியம் கிடைக்கின்றது. ஆனால் நாங்கள் 25,000 ரூபாய் மட்டுமே இன்று வரை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை
நடத்துவது என்பது மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அதனால்தான் இந்த நாங்கள் கருணை கொலை என்ற அந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க சொல்லி நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அமைச்சரை நாங்கள் சந்தித்து பலமுறை முறையிட்டோம். அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் விரைவில் நல்ல பதில் வரும் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்றார். ஆனால் இதுவரை அதிகாரிகள் உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்படாது என்ற திட்டவட்டமான கருத்தை எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவினுடைய தாக்கத்தை அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை மேல்முறையீடு செய்து தட்டி கழித்து காலம் கடத்தும் செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசாணை 56ஐ பயன்படுத்தி நிலைப்படுத்த சொல்லி எங்களுக்கு அரசாணை 56இல் ஒரு 1146 பணியிடங்கள் இவர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றார்கள். இவர்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசாணை இருக்கின்றது. அந்த அரசாணையில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு அந்த அரசாணையை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாம் எழுத்துத் தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அரசாணை 246, 47, 48 என்று. அப்படி சிறப்பு அரசாணையில் கூட எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை. அந்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 தீர்ப்புகளை பெற்றிருக்கின்றோம். மதுரையில் ஒரு தீர்ப்பு, சென்னையில் இடைக்கால தீர்ப்பு, அதன் பிறகு பெஞ்சில் ஒரு தீர்ப்பு, இப்போ டபுள் பெஞ்சிலையும் அந்த வழக்கு வந்து முடியும் தருவாயில் இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்து கொண்டு அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்களா இல்லை என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கௌரவ பேராசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை குழி தோண்டி புழைக்கும் விதமாக அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் சுட்டி காட்டுகின்றேன். இங்கே அதுதான் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் போராட்டத்தை துவங்கி 1 வார காலம் ஆகிவிட்டது. பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து அதிலிருந்து அடுத்த கட்டமாக ஏற்கனவே இந்த கருணை கொலை மட்டுமல்லாமல் பணி புறக்கணிப்பு என்ற அந்த நிலையும் எடுக்கின்றோம். மாணவர்களை சந்தித்து எங்களுடைய இத்தனை ஆண்டுகளை கல்வியாளர்கள் ஆட்சியாளர்கள் வீணடித்து விட்டார்கள், இனி வரக்கூடிய சமுதாயம் ஆசிரியர் தொழிலுக்கே வரக்கூடாது என்ற அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மாணவர்களிடம் முறையிட காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்பது சரியான ஒரு கேள்வி. மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக சிதைந்து விட்டது. நாங்கள் யாருக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த மாணவர் சமுதாயத்திற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்காமலே அதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் தெருவிற்கு வந்துவிட்டது. இதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. செவ்வாய்க்கிழமை முதல் ஏற்கனவே போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விடுமுறை என்பதால் இந்த 3 நாட்கள் கழித்து மீண்டும் வந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து போராட்டத்தை நாங்கள் தொடங்கி நடத்துவோம். போராட்டம் அதாவது எந்த மாதிரியான போராட்டம் என்றால் இதற்கு அடுத்து வந்து சட்ட நகல் நெறிப்பு போராட்டம், பணி புறக்கணிப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், கல்லூரி கல்வி இயக்குனரினுடைய அமரை முன்பு காத்திருப்பு போராட்டம், இதுபோன்ற அந்த பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தலாம் என்றிருக்கிறோம். இறுதியாக சட்டமன்றத்தை நோக்கி எங்களுடைய அந்த அணிவகுப்பு இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.